ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு அட்டகாசமான சைடிஷ் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினோடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இதோட பச்சை வாசனை டோட்டலாகவே போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம முட்டையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 6 முட்டை சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு குவான்டிட்டியோ நீங்கள் அது மாதிரி பார்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கழித்து இது மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டோன்னா அது நல்லாவே வெந்துருங்க. மேலாப்பில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவிடலாம். இந்த எக் மசாலா பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.